நம்ம எல்லாருக்கும் பேல் பூரி தெரியும். ஆனால் மெட்ராஸ் பேல் பரோட்டா புதுசாக இருக்குல்ல. எங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ணா நகரில் இருக்க பிரகதி இது ஒரு பியூர் வெஜ் ஸ்பாட். இங்கே கிடைக்கிற ஒரு டிஷ்ஷுமே யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுலேயும் இவங்க ஆம்பியன்ஸ் பார்க்கவே ரொம்ப காமன் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க கிட்ட நான் ட்ரை பண்ணது மெட்ராஸ் பரோட்டா பேல். நல்லா பொரிச்ச பரோட்டா கூட சால்னா வெங்காயம் மிக்சர்லாம் ஆட் பண்ணி சாப்பிடும்போது பேல்பூரினாங்க பேல்பூரி நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் வேறு லெவலில் இருந்தது. சொதி இடியாப்பம். இங்கே சொதி இடியாப்பம் மட்டும் இல்லை, சொதி இட்லியும் கிடைக்கும். டின்னர் டைமில் வந்தீங்கன்னா, லன்ச் டைமில் வந்தீங்கன்னா சொதி குழம்பு மீல்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். காரைக்குடி பன்னீர் பாப்பர்ஸ் என்னுடைய ஃபேவரட்டே ஆகிடுச்சின்னு சொல்லலாம். சுட சுட சூப்பராக இருந்தது க்ரீன் சட்னியோடு சாப்பிடும்போது. எப்போவுமே பரோட்டா ஆர்டர் பண்ணால் சால்னா தான் வரும். இங்கே ஒரு கார தொக்கு தருவாங்க. அடடா, பிரமாதமாக இருந்தது. பரோட்டா லவர்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரியும் இவங்கக்கிட்ட கஸ்டமைஸ் தோசை கிடைக்கும். நம்மளுக்கு என்ன மாதிரி வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் பெசரட் பன்னீர் மசாலா அண்ட் கார்லிக் பொடி கீ போட்டு ஆர்டர் பண்ணேன். டேஸ்ட் அதுவுமே நல்லா இருந்தது. லாஸ்ட்டாக நல்லா குளுன்னு சாப்பிட்ற மாதிரி சம்மர் இன் தென்காசி. இதெல்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இதை தவிர அவங்கக்கிட்ட நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. என்னுடைய ஃபேவரட் இவங்களோடது காரைக்குடி பன்னீர் பாப்பர்ஸ், அப்புறம் அந்த மெட்ராஸ் பரோட்டா பேல். மறக்காமல் இந்த ஸ்பாட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம ஜானஸ் அன்னபூர்ணியை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.